ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு முஃமினான ஆண் தனது முஃமினான மனைவியுடன் அதிருப்தியாக இருக்க வேண்டாம். அவளின் ஒரு குணம் அவனுக்கு பிடிக்கவில்லை என்றால் இன்னொரு குணம் விரும்பத்தக்கதாக இருக்கலாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒருவர் இன்னொருவருக்கு சஜ்தா செய்யலாம் என்று கட்டளையிடுவதாக இருந்தால் அல்லாஹு தஆலா கணவர்களுக்குரிய கடமைகளை மனைவியர்களின் மீது கடமையாக்கி இருப்பதால் பெண் மகள் தனது கணவன்மார்களுக்கு சஜ்தா செய்ய கட்டளையிட்டிருப்பேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஸ்ரத் கைஸ் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் அபூ தாவூத். உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு பெண்மணி தன் கணவர் தன்னை பொருந்திக் கொண்ட நிலையில் மரணித்தால் அவள் சொர்க்கம் புகுவாள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றார்கள். நூல் திர்மிதி. இதை போன்ற ஹதீஸ்களை தெரிந்து கொள்ள பிளேலிஸ்டில் சென்று நமது மற்ற பயான்களையும் பார்த்து பயனடையுங்கள். ஜஸாக்கல்லாஹு கைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.